எங்களுக்கு மிகவும் அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் எபேசியர் நிருபத்தின் கடைசி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். இன்று எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் இந்த அதிகாரம் முடிய சிந்திப்போம். இந்த உலகத்திலே விசுவாசிகளுக்கு, திருச்சபைகளுக்கு போராட்டம் உண்டு என்று கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே சிந்தித்துக் கொண்டிருந்தோம். போராட்டம் என்பது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று பார்த்தோம். எனவே இந்த போராட்டத்திலே நாம் உறுதியாக நிற்கத்தக்கதாக முதலாவது சத்தியம் என்னும் கச்சையை அறையிலே கட்டி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சத்தியம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நீதியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றும், சமாதானத்தின் ஆவிக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாக இருக்க வேண்டும் என்றும் பார்த்தோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை வாசிக்கிறேன். பொல்லாங்க நெய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஏற்கனவே நாம் சிந்தித்தோம், விசுவாசியின் வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொள்ளுகிற சர்வாயுத வர்க்கம் ஆவிக்குரிய காரியங்கள் என்று பார்த்தோம். ஏனென்றால் நம்முடைய எதிராளியானவனும் ஆவிக்குரிய ஒரு எதிராளியானவனாய் இருக்கிறான். ஜீவிக்கிற கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டவர்களாய் நிற்கும் பொழுது யுத்தத்திலே நாம் உறுதியாய் நிற்க முடியும். யோபுவின் புத்தகத்திலே தேவன் எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாவலை கொடுத்திருக்கிறார் என்பதை சாத்தானே சொல்ல கேட்கிறோம். ஞாபகம் இருக்கிறதா? ஒரு முறை கூட வாசிக்கிறேன். யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலேயும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனை, எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நிற்க வேண்டும். இந்த கேடகம் என்று சொல்லப்படுவது ஒரு கதவை போல மிக அகலமான ஒரு கேடகம். இந்த கேடகத்திற்கு முன்னாலே நிற்கிற ஒரு போர் வீரன் முழுவதும் பாதுகாக்கப்பட்டவனாய் இருக்கிறான். கிறிஸ்துவே இரட்சிப்பின் வாசலாகவும் சாத்தானுக்கு எதிராக ஒரு விசுவாசியை பாதுகாக்கும் கதவாயும் இருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரத்திலே நாம் இதைத்தான் வாசிக்கிறோம். கிறிஸ்துவே இரட்சிப்பாகவும் பாதுகாவலாயும் இருக்கிறார். விசுவாசம் முதலாவது நானே வாசல் என்று சொல்லும் கிறிஸ்துவுக்குள்ளே பிரவேசிக்க நமக்கு உதவி செய்கிறது. அதுதான் இரட்சிப்பு. அடுத்ததாக பாதுகாவல் என்றால் விசுவாசம் நம்மை அவருடைய கரங்களிலே பாதுகாவலாய் வைக்கிறது. நன்றாக கவனியுங்கள். அநேகர் இந்த சத்தியத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுகிறதில்லை. எனவே பல முறை அவர்கள் சூழ்நிலைகளின் காரணமாக துக்கப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை நாம் உறுதியாக பற்றி பிடித்து கொள்ள விசுவாசம் நமக்கு உதவி செய்கிறது. அது மட்டுமல்ல, அந்த விசுவாசமே பொல்லாங்க நெய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக அந்த கேடகத்திற்கு பின்னாலே நிற்கக்கூடிய தைரியத்தையும் கொடுக்கிறது. பொல்லாங்கன் மிக வேகமாகவும் கோபமாகவும் அக்னியாஸ்திரங்களை எரிகிறான். அது நம்மை பாதிக்காதபடி நம்மை காத்துக்கொள்வது விசுவாசமே. உங்களுக்கு எதிராக வரும் எல்லா விதமான கேள்விக்குறிகளுக்கும் விசுவாசமே பதில் சொல்லட்டும். இன்று பலருக்கு ஆதியாகம புத்தகத்திலே சிருஷ்டிப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிற நிகழ்ச்சிகளை குறித்து உள்ளத்திலே கேள்விக்குறி எழும்புகிறது. பிரியமானவர்களே, விசுவாசம் என்னும் கேடகத்தை பயன்படுத்துங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். அது உங்கள் சந்தேகங்களுக்கு விடை கொடுக்கும். குழப்பங்களுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். உங்கள் வாழ்க்கையிலே சந்தேகங்களும் பயங்களும் உங்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது விசுவாசம் என்னும் கேடகமே. கிரேக்க நாட்டின் தரைப்படையில் இருந்த போர் வீரர்கள் கதவை போன்ற அத்தனை பெரிய கேடகங்களை பிடித்து கொண்டு முன்னேறி செல்லக்கூடியவர்களாய் இருந்திருக்கிறார்கள். எதிரிகள் அக்கினி அம்புகளை எய்யும் பொழுது தங்கள் கேடகங்களை கொண்டு அவற்றை தடுத்து நிறுத்தி கொண்டே சென்றார்கள். அவர்களிடத்திலே அக்கினி அம்புகள் முடிவடையும் பொழுது நேரே முன்னேறி சென்று எதிரியை கைப்பற்றுவார்கள். மேலும் நான் வாசித்த வசனத்திலே இரட்சணியம் என்னும் தலைச்சீராவை குறித்தும் வாசிக்கிறோம்.
தலைச்சீரா தலையை பாதுகாக்கிறது. தலை என்று சொல்லும் பொழுது மனிதர்களுடைய மனதை குறிக்கிறது. தேவன் நம்முடைய இருதயத்திலே நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய மனதிலும் அவர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் எதை செய்யும் பொழுதும் அதை அறிவுபூர்வமாக செய்கிறவராயிருக்கிறார். ஏசாயா 1:18 வாசிக்கிறேன். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் செவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். மேலும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 24:25. அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் ஃபேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். ஃபேலிக்ஸ் என்னும் மனிதன் அறிவளவிலே புரிந்து கொள்ளும் வண்ணமாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவனுக்கு இந்த காரியங்களை விளக்கி காண்பித்தார். அது இருதயத்தையும் தொட்டது, அவனுடைய அறிவையும் தொட்டது. ரோமர் 10:17 நாம் வாசிக்கும் பொழுது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று பார்க்கிறோம். வேதத்தை பூரணமாக விசுவாசிக்காத ஒரு வேத சாஸ்திர கல்லூரியின் பேராசிரியர் விசுவாசம் என்பது இருளுக்குள்ளே குதிப்பது என்று கூறினார். ஆனால் அது உண்மை அல்ல பிரியமானவர்களே. உங்களை இருளுக்குள்ளே குதிக்கும்படியாக தேவன் கூறவில்லை, வெளிச்சத்திற்குள்ளே குதிக்கும்படியாகத்தான் கூறுகிறார். உங்களுக்காக அவர் உறுதியான அஸ்திவாரத்தை அங்கே வைத்திருக்கிறார். எனவே இது அற்புதமான ஒரு சத்தியம். கிறிஸ்து ஒரு பாவியின் இரட்சகராய் இருக்கிறார். இவை எல்லாவற்றிலேயும் அவரே மகிமையை பெற்றுக்கொள்கிறவர். இரட்சணியம் எனும் தலைச்சீராவின் மேல் இருப்பது கிறிஸ்துவே. அவரே நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். மத்தேயு 1:21 வாசிக்கிறேன். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். கவனித்தீர்களா? அவர் இந்த உலகத்திலே பாலனாய் பிறக்கும் முன்னதாகவே அவரே இரட்சகர் என்பது குறிக்கப்பட்டு விட்டது. மற்றும் ஒரு நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது இந்த ரட்சிப்பை தலைச்சீரா என்று கூறியிருக்கிறார். வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:8. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். இத்தனை வசனங்களிலேயும் நாம் பார்த்த இந்த வீரனுடைய உடையின் பகுதிகள் அவனுடைய பாதுகாவலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற உபகரணங்களே அல்லாமல் எதிரியை தாக்குவதற்காக கொடுக்கப்பட்டவைகள் அல்ல. ஒரு தனி மனிதனுடைய முன்பக்கத்திற்காகவே இந்த அத்தனை உடைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பின்பக்கத்திலே பாதுகாவலுக்கான எந்த காரியத்தை குறித்தும் சொல்லவில்லை. அவன் புறமுதுகு காட்டி ஓடினால் எதிரிகள் தாக்காதபடி எந்த ஒரு பாதுகாவலும் அங்கே கொடுக்கப்படவில்லை. பின்வாங்கும் எந்த கிறிஸ்தவனும் மிக எளிதாக பிசாசின் களத்திலே விழுந்துவிட முடியும். இப்பொழுது நாம் எதிர்த்து பிசாசானவனை தாக்குவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2 ஆயுதங்களை பார்ப்போம். முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தை. இதைத்தான் ஆவியின் பட்டயம் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை குறித்து எபிரேய ஆக்கியோன் எழுதும் பொழுதும் எபிரேயர் 4:12 இவ்விதமாய் எழுதுகிறார். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கிறிஸ்துவே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிசாசானவனால் சோதிக்கப்பட்ட பொழுது கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்தி அவனை தாக்கினார். அதுபோலத்தான் இருபுறமும் கருக்கான பட்டயம் அவருடைய வாயிலிருந்து செல்லப் போகிறது. இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 1:16 19:21 நீங்கள் பார்க்கலாம். அந்த பட்டயத்தினாலே அவர் வெற்றியை பெற்றுக்கொள்ளப் போகிறார். அது எந்த பட்டயம்? அதுதான் ஆவியின் பட்டயமாகிய அவருடைய வார்த்தை. இன்றும் நம்முடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வசனங்கள் கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனமே பிசாசானவனை எதிர்த்து முறியடிக்கும் வல்லமையான ஆயுதமாயிருக்கிறது. நீங்களும் நானும் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் பிசாசானவனுக்கு எதிராக கர்த்தருடைய வார்த்தையை நினைவுபடுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இரண்டாவதாக நாம் பிசாசானவனை தாக்குவதற்காக பயன்படுத்தப்படும் ஆயுதம் ஜெபம். எந்த சமயத்திலையும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுவது. ஆவியினாலே ஜெபிப்பதென்றால்
கர்த்தரிடத்திலே நம்முடைய தேவைகளின் பட்டியலை சொல்வதல்ல. நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவனை அந்த சூழ்நிலையிலே நாம் கண்டு அறிந்து ஆவிக்குரிய பலனுக்காக கர்த்தரை பற்றி பிடித்து கொள்வதை அந்த ஜெபம். தேவனுடைய பரிபூர்ணத்தினாலே நாம் நிரப்பப்படும்படியாக அவர் அண்டை கிட்டிச் சேர்வதை அந்த ஜெபம். கர்த்தரிடத்திலே ஜெபிக்க முடியாய் செல்லும் பொழுது நமக்காக மட்டுமல்ல, சகல பரிசுத்தவான்களுக்காகவும் விண்ணப்பம் செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஒவ்வொரு நாளும் புதிதாக கர்த்தரை விசுவாசிக்கும் விசுவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். கடந்த மாதத்திலே தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணித்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற சகல பரிசுத்தவான்களுக்காகவும் விண்ணப்பம் பண்ண வேண்டும். தனது சொந்த அனுபவத்திலிருந்து பவுல் ஒரு உதாரணத்தை முன்வைக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை கவனியுங்கள். சுசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தின் வெற்றிக்கான ஒரு முக்கியமான இரகசியம் மற்ற விசுவாசிகளுடைய ஜெபம். ஒரு ஊழியக்காரருக்கு இது எத்தனை அவசியம் என்பதை உணர்ந்தவராக அந்த திருச்சபையின் விசுவாசிகள் தனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். திருச்சபைக்கான அநேக காரியங்களை சொல்லி முடித்த அவர் இப்பொழுது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவையான காரியங்களுக்காக ஜெபிக்கும்படியாக கூறுகிறார். இப்பொழுது அவர் ரோமாபுரியிலே ஒரு கைதியாயிருக்கிறார். மாம்சத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்ட முள் இருக்கிறது. ஆனால் அதை குறித்தெல்லாம் ஜெபம் பண்ணும்படியாக கேட்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டிய சூழ்நிலையில் வரும்பொழுது சரியாக பேச தேவையான தைரியத்திற்காகவும் சரியான வார்த்தைக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். சுசேஷத்தை இங்கேயும் இரகசியம் என்று அழைக்கிறார். அதாவது பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்படாமல் புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்பட்டிருப்பதுதான் நற்செய்தி. புதிய ஏற்பாட்டிலே தான் கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சுசேஷமாக பிரசங்கித்து வந்தார். இதற்காகவே நான் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதி என்கிறார். ஆவிக்குரிய போராட்டத்தை குறித்து அவர் பேசினார். இந்த நிருபத்தை எழுதி கொண்டிருக்கும் நேரத்திலும் கூட எப்படி எதிராளியாகிய பிசாசினாலே நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி சுசேஷத்தை அறிவிப்பதற்கு தேவையான தைரியத்திற்காக ஜெபிக்க சொல்கிறாரோ அதுபோலவே நாமும் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ல தேவையான தைரியத்திற்காக ஒருவருக்கொருவர் ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். அன்றியும் எனக்கடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளை எல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாயிருக்கிற தீகிக்கு உங்களுக்கு அறிவிப்பான். நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும் அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன். இந்த தீகிக்கு எபேசுவின் விசுவாசிகளுக்காக இந்த நிருபத்தை எடுத்து சென்றது மட்டுமல்ல, பவுல் அப்போஸ்தலனுடைய அந்த நாளின் உண்மையான நிலைமையையும் அவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறான். தீகிக்கு எபேசு சபையின் போதகராயிருந்தார். ஆதி திருச்சபையின் பல ஊழியக்காரர்களுக்கு முன்மாதிரியான ஊழியக்காரராய் அவர் காணப்பட்டிருக்கிறார். எனவேதான் அவரை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனாகிய தீகிக்கு என்று கூறுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் மேல் பெரிய நம்பிக்கையை வைத்திருந்தார். அடுத்ததாக அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் என்று எழுதுகிறாரே, அதன் பொருள் என்ன? பவுல் அப்போஸ்தலனுடைய நிலைமை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்த எபேசு திருச்சபை மக்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் எவ்வளவு உறுதியான மனநிலையோடு இருக்கிறார் என்பதை விளக்கி கூறி அவர்களை ஆறுதல் படுத்தினார். இப்பொழுது எபேசியர் நிருபத்திற்கான ஒரு ஆசீர்வாதத்தை கூறி முடிக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த இடத்திலே தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி காலங்களிலே இருக்கிறேன் என்பதை உணர்ந்த பவுல் கூறும் இன்னும் சில வார்த்தைகளையும் கவனிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6-8 வசனம் வரை வாசிக்கிறேன். ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்,
விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். கிறிஸ்துவுக்காக ஒரு நல்ல போர் வீரன் எப்படி இருப்பான் என்பதை பவுல் அப்போஸ்தலன் பிரதிபலிக்கிறார். அவன் எப்படி இருக்க வேண்டும், அவனுக்காக எப்படிப்பட்ட வெகுமதிகள் காத்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். பவுல் அப்போஸ்தலனின் வாழ்த்துக்களில் எல்லாம் சமாதானம், அன்பு, விசுவாசம், கிருபை இவற்றை குறித்து நிறைவாக சொல்லுவார். நம்பிக்கை குறித்து இங்கே சொல்லவில்லை. ஏனென்றால் விசுவாசிகள் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே வீற்றிருக்கிறார்கள். சமாதானம் என்பது யூத ஜனங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் கூறிக்கொள்ளும் ஒரு வாழ்த்து வார்த்தை. எந்த ஒரு பாவியான மனிதனும் தேவனிடத்திலே சமாதானத்தை அனுபவிக்கும் முன்பு தேவனுடைய கிருபையை அவன் அறிய வேண்டும். இந்த சமாதானம்தான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். 23ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அன்பு விசுவாசிகளின் மேல் கொண்டிருக்கிற அன்பு. இது ஆவியின் கனி. 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அன்பு ஒரு விசுவாசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கொள்ள வேண்டிய அன்பு. அடுத்ததாக விசுவாசத்தை குறித்து வாசிக்கிறோம். அன்பின் செயல்களை உண்டு பண்ணும் கிறிஸ்துவின் மேலே வைக்கும் விசுவாசத்தை இது குறிக்கிறது. இந்த விசுவாசமானது பிதாவாகிய தேவன் மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலும் வைக்கும் விசுவாசமாகும். அடுத்ததாக கிருபை என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். இது இந்த நிருபத்தின் முக்கியமான கருத்து வார்த்தை. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இதுவே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். இந்த கிருபை என்கிற வார்த்தையோடு கூட இந்த நிருபம் நிறைவடைகிறது. இது மிகவும் பொருத்தமான வார்த்தை. பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபை தான் நம்மை ரட்சிக்கிறது. அந்த கிருபையே நம்மை இறுதி வரை காத்து வருகிறதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிறைவாய் தருவாராக. அருமையான சகோதரனே, சகோதரியே, எதிராளியாகிய பிசாசிற்கு எதிர்த்து நிற்க நீங்கள் திராணி உள்ளவர்களாய் நிற்கும்படியாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ரட்சிப்பின் நிச்சயம் உள்ளவர்களாக கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நற்செய்தியை எந்த நேரத்திலையும் மற்றவர்களுக்கு கொடுக்க ஆயத்தமுள்ளவர்களாக, அவர் மேல் பூரண விசுவாசம் உள்ளவர்களாக உறுதியாக தரித்து நில்லுங்கள். வாழ்க்கையில் வரும் சந்தேகங்களுக்கு, பயங்களுக்கு, கவலைகளுக்கு விசுவாசமே பதில் கூறட்டும். மட்டுமல்ல, தொடர்ந்து பிசாசானவனை ஜெயிக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து அடிக்கடி வெளியே வரட்டும். மற்றவர்களுக்காக கருத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். பவுல் அப்போஸ்தலன் தனக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டது போல இன்றைக்கும் ஒவ்வொரு ஊழியங்களுக்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும் ஜெபிக்கும் விசுவாசிகள் தேவை. டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் ஊழியத்தின் மூலமாக இத்தனை அதிகமான பேர் இன்று ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்றால் அதற்கு மூல காரணம் உங்களுடைய ஜெபம். இந்த ஊழியங்களுக்காக கருத்தோடு ஜெபிக்கிற உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி கூறுகிறோம். உங்களுடைய ஜெபத்தினாலும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கூறுகிறவர்களாக இருக்கிறபடினாலும் கர்த்தரே உங்களுக்கு நிச்சயமான வெற்றியை நித்தமும் தருவாராக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, இந்த உலகத்திலே காணப்படும் எதிராளியாகிய பிசாசானவனை நாங்கள் வெற்றி கொள்ளும்படியாக எப்படி உறுதியாய் நிற்க வேண்டும் என்றும், எந்த ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்தி அவனை தோற்கடிக்க வேண்டும் என்றும் நீர் எங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்தினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் யார் எப்படிப்பட்ட நெருக்கமான நிலைமைகளிலே நிற்கிறார்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் பிசாசின் தொந்தரவினாலே, பிசாசின் போராட்டங்களினாலே வேதனையோடு நிற்கிறவுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த வசனங்களை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு அவர்கள் கடந்து வரும் இந்த தீங்கு நாளிலே அவனை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகத்தக்கதாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ள தேவையான ஞானத்தையும் தெளிந்த புத்தியையும் தந்து வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.